சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவசைலநாதர் திருவடிகளே சரணம். வேண்டும் வரம் அருளும் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத சிவசைலநாதர் பங்குனி பெருந்திருவிழாவை ஒட்டி இந்த ஆண்டு கோவில் மற்றும் திருவிழா சிறப்புகளின் முன் தொகுப்புகளை காணொளியாய் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இளம் சிவனடியார் திரு நாராயணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். பல சிறப்புகளை கொண்டுள்ளது இத்திருக்கோவில். அதன் முதல் சிறப்பு 3 புறம் மலைகளாலும் 1 புறம் கடனா நதியினாலும் சூழப்பெற்ற இக்கோவில் தலம், மூர்த்தி, தீர்த்தம் 3 சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அடுத்து இக்கோவில் மேற்கு முகமாக அமைந்துள்ளது. ஒருங்கிணைந்த நெல்லை மற்றும் தற்போதைய தென்காசி மாவட்டத்தில் சுமார் 12 கோவில்கள் மேற்கு முகமாக அமைந்துள்ளன. இக்கோவிலின் தனி சிறப்பு என்னவென்றால் சுவாமி அம்பாள் இருவரும் மேற்கு முகமாக அமைந்துள்ளார். இருவரும் மேற்கு முகமாக இருப்பதற்கு காரணமே தனது மூத்த பக்தனான அத்ரி மகரிஷிக்கு காட்சி கொடுப்பதற்கு என்பதை அறியும் போது வியப்பாகவே உள்ளது. அடுத்த சிறப்பு, இந்த மூர்த்தியானவர் சுயம்புவாக தோன்றியவர். சுயம்பு சிவனை தன்னகத்தே கொண்ட கோவில்கள் மிக பல உள்ளன. ஆனால் சுதர்சன மன்னனுக்கு பயந்து சிவசிவா என்று அழைத்த அர்ச்சகரை காப்பாற்ற இந்த சுயம்பு தன் தலையில் சடாமுடியுடன் காட்சியளிப்பது இத்தல தனிச்சிறப்பு. இந்த திருக்கோவிலை பல ஆண்டு காலமாக பராமரித்து வந்த தரும ஆதீனத்தின் மூத்த ஆதீனங்கள் தாங்கள் தலையில் சடாமுடியுடன் காட்சியளிப்பதற்கு காரணமே சைலப்பர் சடாமுடி கோலத்தில் இருப்பதுவே என்று கூறப்படுகிறது. அடுத்த சிறப்பு, இங்கு அருள்பாலிக்கும் பரமகல்யாணி அம்பாள். இவர் அருகிலுள்ள ஸ்நேகபுரி என்ற ஆம்பூரில் வடக்கு தெரு அக்ரஹாரத்தில் அமைந்த கிணற்றில் கண்டெடுக்கப்பட்டதாக வரலாற்று செய்தி உள்ளது. அத்ரி முனிவருக்கு பூஜிக்கப்பட்ட சைலநாதரை விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்களும் அத்ரி, பிரிகிரி, அகத்தியர் போன்ற முனிவர்களும் வழிபட்டு வந்ததால் இத்திருக்கோவில் அதிர்வலைகள் மிகுந்ததாக காணப்படுகிறது. அதனால் ஆண்டுதோறும் பக்தர் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அடுத்த சிறப்பு, இங்குள்ள நந்திகேஸ்வரர். மிக பெரும் சிவாலயத்தில் உள்ள நந்தியைப் போல பெரிய நந்தி இல்லை. ஆனால் இந்த நந்தி சிற்பக்கலையின் அதிபதியான மயன் உருவாக்கிய காரணத்தால் தான் மிகச் சிறப்பு பெற்றது. மேலும் இந்த நந்தி செதுக்கும் போது உயிர் பெற்று எழுந்ததால் கையில் உள்ள உளி வைத்து சிற்பி அடித்த தழும்பு நந்தி முதுகில் இன்றளவும் உள்ளது. இத்திருக்கோவிலில் தைப்பூசத்திற்கு தெப்பத் திருவிழா, வைகாசி மாதம் வசந்த அழைப்பு விழா கீழாம்பூர் என்ற ஸ்நேகபுரியில் வைத்து 3 நாட்கள் நடைபெறும். அடுத்தபடியாக தேரோட்டம் எனப்படும் திருவிழா. எல்லா ஊர்களிலும் கோவிலை சுற்றிய வீதிகளில் திருத்தேரோட்டம் நடைபெறும். ஆனால் ஒரு சில கோவிலில் மட்டுமே கோவில் அமைந்திருக்கின்ற ஊரை விட்டு வெளியே திருவிழா நடைபெறும். அத்தகைய சிறப்பில் இதுவும் ஒன்று. கடம்பவனமாக இருந்த சிவசைலத்தில் மக்கள் பெருவாரியாக செல்ல இயலாததால் அருகிலுள்ள ஆழ்வார்குறிச்சியில் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. அதிலும் ஆழ்வார்குறிச்சியில் சுவாமி அம்பாள் இருவரும் மேற்கு முகமாக அமைந்துள்ள சிவந்தியப்பர் கோவிலில் நடைபெறுகிறது. அங்குரார்ப்பணம். மேலவாசலில் உள்ள சாஸ்தா சங்கிலி பூதத்தாருக்கு கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் முன் குடும்பத்தின் முன்னோர்கள் கேரளாவில் சென்று ஒரு மரத்தை தேர்வு செய்து அதை கொண்டு வந்துள்ளனர். அந்த மரத்தில் இருந்தவர்தான் அந்த சாஸ்தா. அதனால் அவருக்கு கொடியேற்றத்திற்கு முந்தைய நாள் பொங்கல் வைத்து சேவல் தீர்த்தம் கொடுப்பது வழக்கம். சுவாமி மற்றும் அம்பாள் ஊடல் மற்றும் நடராஜர் வருகை. முதல் 4 திருவிழாக்களிலும் சுவாமி அம்பாள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி ரத வீதி உலா வரும்போது தேவகன்னிகளை முகம் நோக்கியதன் காரணத்தால் 5ஆம் திருநாள் அன்று அம்பாள் ரதவீதி உலா வரும்போது கோபம் கொண்டு கோவில் உள்ளே சென்று கதவை அடைத்து விடுகிறாள். பின்னர்
ஓதுவா மூர்த்தியால் 3 பாடல்கள் பாடப்பட்டு கதவு திறக்கப்படும். பின்னர் சுவாமி மேற்கு நோக்கி, அம்பாள் கிழக்கு நோக்கி எதிரெதிராக அமர்ந்து ஊடல் நடைபெறும். பின்பு 7ஆம் திருநாள் அன்று ஸ்ரீ நடராஜர் சிவசைலத்திலிருந்து எழுந்தருளி இவ்வழக்கை தீர்த்து வைப்பதற்கு வருவதாக ஐதீகம் கூறப்படுகிறது. ஸ்ரீ நடராஜர் ஆழ்வார்குறிச்சியில் வந்ததும் ருத்ரதாண்டவம் ஆடுவதும் தனிச்சிறப்பு. கட்டியம். இத்திருக்கோவிலில் கட்டியம் கூறுவது மிகவும் சிறப்பான ஒன்று. ஏனென்றால் இந்த குடும்பத்தினர் வெளியூரிலிருந்து சுவாமி அம்பாளை தரிசிக்க திருக்கோவிலுக்கு வந்துவிட்டு கோவிலை சுற்றியுள்ள வனப்பகுதியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது அக்குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டதாகவும் எல்லா இடங்களிலும் தேடியும் குழந்தையை கண்டுபிடிக்க இயலவில்லை. அப்போது அக்குடும்பத்தை சார்ந்த பக்தர் ஒருவர் சுவாமி அம்பாளை நினைத்து கட்டியம் எனப்படும் பாடல்களை பாடியதாகவும் பாடி முடித்ததும் குழந்தை கிடைக்கப்பெற்றதாகவும் ஒரு கர்ண பரம்பரை கதை உள்ளது. கல்யாணாசன சமஸ்திதாம் கனகவாம் மாயா மகாவைஷ்ணவி கன்னிகாம் கர்ப்பசுதர்சனாம் பயானாம் பாதுர்கணாம் கல்யாணின் பெகரின் சிவனின் சகிதாம் யாயாமி மூகாம்பிகாம் சிவசிவநாதப்பிள்ளை பவனாக. மற்றொரு சிறப்பு. 11வது நாள் தேரோட்டம். பல நூறாண்டுகளுக்கு முன்னால் மற்ற கோவில்களில் நடத்துவது போலவே இங்கும் 10வது நாள் தேரோட்டம் நடத்த முன்வந்து அது பலனளிக்காமல் 10வது நாளில் வெளியே கொண்டு வர முடியாமல் இருந்த திருத்தேர் 11வது நாள் தானாகவே ஓடியது என்பது ஆச்சரியமான செவிவழி செய்தி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதின் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இத்தனை சிறப்புகளை கொண்ட திருக்கோவிலில் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர் திருவிழா பற்றிய நிகழ்வுகளின் முன்னோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் திருவிழா நிகழ்வுகளை நேரில் கண்டு இறையருள் பெற்று செல்லுமாறு பங்குனி உற்சவ கமிட்டி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.